அன்பு நேயர்களே வணக்கம். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. இந்த முதல் சனிக்கிழமைங்கிறது பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. பரணிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? பரணி என்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு உரிய தேவதை மகாலட்சுமி இல்லையா? அப்போ பெருமாளுக்குரிய நாளில் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரத்தில் முதல் சனிக்கிழமை இருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு உயர்வான விஷயம் பாருங்கள். அன்னைக்கு இன்னும் பல விசேஷங்கள் இருக்குது. அன்னைக்கு சதுர்த்தி திதி, சங்கட ஹர சதுர்த்தி. அன்னைக்கு திருச்செந்தூர் இந்த திருத்தலத்திலே சத்ரு சம்ஹாரமூர்த்தியினுடைய குரு பூஜை. இப்படி பல விஷயங்கள் இந்த சனிக்கிழமை இருக்குது. புரட்டாசியனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யார்? அந்த திருப்பதி பெருமாள் தானே. இப்போது ஒரு மனிதன் நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் அவரிடத்துல காசு பணம் இருக்கணும். ஒருவனுக்கு பண தேவை எப்படி என்று சொல்கிற பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறது வழக்கம். எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுதுங்க, அது என்கிட்ட இல்லை, யாரிடமாவது கேட்டு நான் புரட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படி புரட்டி கொள்ளுதல்னா உள்ளவர்களிடம் கேட்டு வாங்கி கொள்ளுதல்னுட்டு அர்த்தம். அப்போ எல்லா செல்வமும் வைத்திருக்கக்கூடியவன் இறைவன். அவனுடைய திருவருள் மங்கள ஆசிகளாக கிடைத்துவிட்டால் நமக்கு வாழ்வில் எந்த பஞ்சமும் இருக்காது, எல்லா வளங்களும் நமக்கு கிடைத்துவிடும். அப்படி துன்பங்கள் மாறி புதிய வாழ்க்கை கிடைப்பதற்கு நமக்கு உதவுகின்ற ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று, இந்த சனிக்கிழமை போடப்படுகின்ற அந்த தளியல் அல்லது தளிகை, மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு அந்த திருப்பதியை நோக்கி போகின்ற பயணம். இப்போ பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோஷம். ஏன்னா பல பேருக்கு திருப்பதி பெருமாள் குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ இல்லை வரம் தரும் தெய்வமாகவோ கலிகாலத்திலே கண்கண்ட தெய்வமாகவோ இருக்கிறார் இல்லையா? அந்த திருப்பதி பெருமாளுக்கு என்னே நம்ம ஆளுங்க ஒதுக்கி வைத்த மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் தான் திருப்பதி பெருமாளுடைய அவதார உற்சவம் அப்படின்ட்டு கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதியில் கூடுவாங்க. கருட சேவை ரொம்ப விசேஷமாக இருக்கும். நவராத்திரி கருட சேவை அப்படிங்கிறது. இந்த புரட்டாசி மாதத்தை ரொம்ப எளிமையாக கிராமத்தில் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? விரத மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசைவம் சாப்பிடுவர்கள் கூட ஒரு மாதத்துக்கு மட்டும் அசைவமே தொடமாட்டாங்க. அந்த மாதிரி மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு விரதம் இருந்து, எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து, மதியம் நல்ல பெரிய தலைவாழை இலை போட்டு அதில் சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை, பாயசம், விதவிதமான சித்திரான்னங்கள், புளியோதரை, எலுமிச்சம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வடை, இப்படியெல்லாம் பிரமாதமாக தளிகை போட்டு படைப்பாங்க. அதுக்கு தூப தீபங்களெல்லாம் காமிச்சு கோவிந்தா கோவிந்தான்னுட்டு கோஷம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் தளியல்னுட்டு பேர். சிலர் வீட்டில் மாவிளக்கு போடுவாங்க. அந்த வழக்கம் சில இடங்களில் இருக்குது. இந்த சனிக்கிழமைகளில் சித்திரான்னங்கள் தான் ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி மாவிளக்கு போட்டு தூப தீபங்கள் காட்டி வழிபடுவாங்க. பெரிய சாம்பிராணி புகையை போட்டு மணி அடித்து அத்தனை பேரும் சத்தமாக இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷத்தை அந்த திருப்பதிக்கே கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கேட்குதுன்னா இந்த வீட்டில் தளிகை போடுறாங்கங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தளிகை போடுகிறவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த உற்சவத்தை ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்க. இது ஒரு ரொம்ப விசேஷம். பல குடும்பங்களை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரமோ இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ உண்டியலில் காசு போட்டு அந்த சனிக்கிழமை அந்த காசை போட்டு மொத்தமாக சேர்ந்த பிறகு திருப்பதிக்கு போய் அதை சேர்க்கறது உண்டு. அந்த திருப்பதி ஏழுமலையான இடத்துல ஒரு பக்தியும் இருக்குது, பயமும் இருக்குது. ஏன்னா மற்ற பெருமாள் மாதிரி கிடையாது. இந்த வீதி ஊர்வலம் வரும்போதே சில பேருக்கு சாமி இவங்க பண்ணுற தப்பெல்லாம் அது சொல்லிவிடும். கண்ணதாசன் தான் ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு எழுதுவார். ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா, நீ உண்மையை சொல்லி நன்மையை கேட்டால் உன்கடன் தீருமடா அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட இறைவன். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவங்க வீட்டு அரிசியை வச்சு அவங்க பிரசாதத்தை செய்யக்கூடாது. இதுக்கு என்ன நாராயண கோபாலான்னு சொல்லி அந்த காலையில் ஒரு பெரிய பாத்திரத்தை, அது வெள்ளி அல்லது பித்தளை பாத்திரத்தை நல்லா துலக்கி அதில் நாமமெல்லாம் போட்டு துளசியை மாலையாக கட்டி ஒரு வீட்டுக்கு போய் நாராயண கோபாலான்னு சொன்ன உடனே அவங்கவங்க அரிசி காசு போடுவாங்க. அந்த அரிசியை கொண்டு தான் நம்ம பிரசாதமாக படைச்சி அவங்களையும் கூப்பிட்டு அந்த தளிகை அவங்களுக்கு அன்னதானம் மாதிரி போட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பதிக்கு போகணும். அப்படி என்ன அர்த்தம்? அப்படி அதாவது இந்த பிச்சை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் எந்த நிலையிலே கூட, ஏன்னா வாமன அவதாரம் எடுத்து பகவானே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக பிச்சை எடுக்கிறார் இல்லையா, வாமனனா செய்கிறார் இல்லையா. அப்போது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் கூட வரலாம், அதையும் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவன் போட்ட பிச்சைன்னுட்டு நினச்சிக்கிட்டு தான் சாப்பிட்ணும். இது ரெண்டாவது. அப்போ அகங்காரத்தை நீக்கி ஒரு நாளாவது மற்றவர்கள்ட்ட யாசகம் கேளாம். உங்ககிட்ட எத்தனை பேர் யாசகம் கேட்டால் ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிற இல்லையா. இப்போ நீ யாசகம் கேட்கும்போது தான் அதனுடைய அருமை உனக்கு தெரியும் என்பதை உணர்த்துவதற்காகவும் ஏதோ சில அறங்களையெல்லாம் மறைமுகமாக சொல்லித் தருவதற்காகவே சில ஆச்சாரங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெருமாளை போய் கும்பிடும்போது இந்த அகங்காரம் மமகாரமே இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் யான் எனது. யான் எனதுன்னா எப்போ பார்த்தாலும் மாற தட்டிக்கிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இது என்னுடைய பொருள், இது என்னுடைய வீடு. காரணம், உன்னுடைய வீடாக இருந்தால் நீ எடுத்துக்கிட்டு போகணுமில்ல. எங்கே எடுத்துக்கிட்டு போக முடியுது? இங்கேயே விட்டுட்டு தானே போகிற. இடுப்பு துணியும் எடுத்துகிட்டு தானே நம்மளுக்கு போட்டு எரிக்கிறாங்க. அப்போது யான் எனது என்கிற அகங்கார மமகாரங்கள் அது செருக்கை தரும். அந்த செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். வான் உலகம் புகும்னு சொல்லலை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்ன திருவள்ளுவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் பக்தி வயப்பட்டவனுக்கு வானோர்க்கும் உயர்ந்த உலகமாகிய அந்த வைகுந்தமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த திருப்பதிக்கு வந்து நீங்கள் போய் உட்கார்றோம் இல்லையா, அந்த பெருமாளை பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு வைகுண்டம்னு தான் பேர். நீ எங்கே போய் திருப்பதி பெருமாளை போய் நீங்கள் வந்து பார்க்கணும் என்றது அந்த கியூ இருக்கக்கூடிய இடத்துக்கு பூலோக வைகுந்தம்னு தான் பேர். ஏன்னா வைகுந்த நீழ்வாசல் என்று ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. அதனால் அந்த பெருமாளை பார்க்குறதுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதத்தை, புரட்டாசி கோவிந்த விரதத்தை இருந்து பெருமாளுக்கு தளிகை போட்டு நம்ம அந்த பிரசாதத்தை நம்ம ஸ்வீகரித்தால் நமக்கு வந்து அடுத்த 11 மாதங்களுக்கான எனர்ஜி இதிலேயே கிடச்சிடும். நமக்கு பெருமாளுடைய பூர்ணத்துவமான நல்லாசிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு முதல் சனிக்கிழமை வர சனிக்கிழமை. அதனால் இந்த 5ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமையை நம்ம அவசியம் தளிகை போட்டு பெருமாளுடைய பெருமையை பேசி அவனுடைய திருவருளை பெறுவோம்.